ஒவ்வொரு பகுதிக்கு பிரசாத் லேபில் இருந்து கியூப் வர ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று அங்கே என்ன பணி நடக்கிறது, என்ன செய்கிறது, எது நடக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன். சரி, முதலில் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் டெக்கான் சினியார்ட்ஸ் அப்படி என்று ஒரு நிறுவனத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். அதில் ஒரு நல்ல வெயிட்டான படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணிக்கொண்டே இருந்த நேரத்தில் தான் இந்த வசந்த மாளிகை என்ற படம் நம்முடைய டைரக்டர் திரு குருநாதன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது அப்படி என்று கேள்விப்பட்டவன் அதற்கு எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் வீடியோ பாடல் நாகப்பன் அவர்கள். அவரையும் அழைத்து கொண்டு நான் குருநாதன் சார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இந்த படத்தை நான் வாங்கிறதுக்கு இதை ரிலீஸ் செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் எந்த விலை நீங்கள் நிர்ணயித்தாலும் அதை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். நியாயமாக இன்னும் அவர் அவர் நிர்ணயம் செய்த தொகையை விட அதிகமாக கேட்டிருந்தால் கூட நான் கொடுத்திருப்பேன். மனமு ஒரு மனித நேயத்தோடு அதை கொடுத்தார். கொடுக்கும்போது என்ன சொன்னார், தம்பித்துறை, இதில் நீங்கள் புதிதாக செலவு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாம் ஹாட் கேக் ரெடியா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, நான் என்னுடைய நண்பர் எங்களுடைய செயலாளர் திரு குமார், இணை செயலாளர் ரகுபதி ஆகியோரோடு சேர்ந்து இந்த படத்தை முதல் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த படத்தை, அதாவது 2K 451 டெக்னாலஜியில் அன்னைக்கு அதை செய்து வைத்திருந்தார்கள். பார்க்கும்போது ஆங்காங்கே சில தொய்வுகள் ஏற்பட்டது. அது டெக்னாலஜி தொய்வுகள் ஏற்பட்டவுடன் அதற்காக அந்த பழைய படம் அந்த பிரிண்ட் யாரிடம் இருக்கிறது என்று தேடி பிடித்து நண்பர் குணசேகரன் நண்பர்களுடைய கையிலிருந்து திருப்பி 2 ரீலை வாங்கி கொண்டு வந்து இதே பிரசாத் லேபில் ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் 4K 7.1 டெக்னாலஜியில் வந்திருக்கு. அந்த காலத்துல இன்னைக்கு நிறைய 4K 7.1 டெக்னாலஜி வந்துட்டே இருக்குது. அந்த காலத்துல நீங்க இந்த இதே டெக்னாலஜியில் வந்த ஒரே ஒரு படம் ஹிந்தி படம் சோலை. அதற்கு பின்னாடி இப்ப சமீப காலத்தில் தான் இந்த டெக்னாலஜியில இந்த படங்கள் வந்து கொண்டு இருக்கிறது தவிர யாரும் அதை பற்றி பெரிய சேர்த்து இன்னும் தமிழ்நாட்டில் 4K 7.1 டெக்னாலஜியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் அந்த டெக்னாலஜி ஏன் இதற்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடித்தேன். என்ன காரணம் என்றால், முதலில் சேலத்தை சேர்ந்த ராஜா கவுண்டர் என்பவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்தார். டெக்னிக்கலா அது ஃபெயிலியர் ஆனதுனால அவர் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. அதற்கு பின்னால் திரு ராமு அவர்களுடைய முயற்சியால் எந்தெந்த இடத்தில் அந்த டெக்னாலஜியில் அந்த அப் டு த மார்க் இல்லையோ அதெல்லாம் நாம திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ரீல்ஸை திருப்பி ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய நீங்க படம் படத்தாச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் படமா இருந்தாலும் அந்த டெக்னாலஜி அந்த ஆங்கில படத்துக்கு இணையாக அது இருக்கும். அந்த அளவுக்கு திரு ராமு அவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நான் கேட்கும் போதெல்லாம் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த முதல்ல அந்த படம் 35 mm தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அதை ஸ்கோப் பண்ணுவாங்க. ஸ்கோப் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா, அந்த தலை இதுக்கு மேல போயிடும், முழு உருவம் தெரியாம இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பல குறைபாடுகள், இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அதை முயற்சி செய்து இன்றைக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு அதை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கார்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து
இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய காலம் அது ஒரு காலமாக இருந்தது. நிறைய படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், சைஸா படங்களை. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அந்த மாதிரி இந்த டெக்னிக்கலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து எங்களுடைய இணைச் செயலாளர் தம்பி ரகு அவர்கள். அண்ணே இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி போங்க, இப்படி வாங்க. அவருடைய ஸ்பீடுக்கு நான் என்னால் போக முடியாவிட்டாலும் கூட இருந்தாலும் அவர் என்னை கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்த இதுக்கு வந்து அவரும் ஒரு காரணம். அப்புறம் எங்கள் செயலாளர் அவரு நான் என்ன ஒரு இன்ச்சு அதில் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சா அவர் 4 இன்ச்சு அதில் இருக்கு, அதை பாருங்க அப்படிம்பார். அந்த மாதிரி அவருடைய கைடன்ஸ். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய மனிதாபிமானம். தொழில் எல்லாரும் பண்றாங்க. நம்ம டைரக்டர் குகநாதன் சார் அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு நான் 2-3 தடவை போயிருக்கேன். வரும்போது சொல்வார், அண்ணே நீங்க தனியா வர்றாங்க, எப்பவும் கூட ஒரு தடவை வாங்க. ஏன்னா கொஞ்சம் நிலையில தளர்வுவதெல்லாம் தெரிஞ்சோம்னா அந்த மனிதாபிமானமும் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுனால அப்பவும் எனக்கு அந்த ஆலோசனை சொல்லுவார். அவருக்கு தெரியுமா தெரியாதோ, இடையில இந்த இடைப்பட்ட காலத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆஸ்பத்திரியில் போய் அடிமிச்சாங்க. என்னுடைய சூழல்கள் தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படாங்க. 900 நீ எப்படிலாம் உயிரோட இருக்கான்னு டாக்டர் என்ன கேட்டாரு. நீ எப்படி அந்த மன தைரியம் இறைவன் கொடுத்தது. அதனால இப்பவும் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்துட்டே இருக்கிறேன், டிராவல் பண்றேன். எங்களுடைய செயலாளர் எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேசணும்னு நான் நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க சுந்தரராஜன் சார் தாராபுரம் தந்த சொத்து. அவரு கோவை மாவட்டத்தில் எங்க சங்கத்தோட 50வது சில்வர் ஜூபிலி 71 ஆரம்பிச்ச சங்கத்தை சில்வர் ஜூபிலியும் நாங்கள் நடத்திருக்கோம், கோல்டன் ஜூபிலியும் நடத்திருக்கோம். 50 வருஷம் தாண்டி இப்போ 60 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து வாழ்த்து செய்திகள் கொடுத்தது ரொம்ப இன்னும் மனசுக்கு நிறைவா இருக்கு. எங்க செயலாளர் சொன்னது போல இது போன்று இன்னும் கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால் இந்த படத்தை பற்றி அவர்கள் மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் உங்களுக்கு அரிய பெரிய கருத்துக்களை சொல்ல காலதாமதமாக ஆகிக் கொண்டிருப்பதால் என்னுடைய உரையை நிறைவு செய்து செய்யுமடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம்.